ஏதோ ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணணும் அல்லது ஒரு முட்டியில் ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அவசரம் ஒன்றும் கிடையாது, ஆனால் டாக்டர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு வரும்பொழுது அதையும் செவ்வாய்க்கிழமை நாளிலே தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொன்னால் இந்த பூமிகாரகன் தானே செவ்வாயை சொல்லுவா. அன்றைய தேதியில் போய் இவங்க லீவ் விடுறாங்களே அப்படின்னு சொன்னால், அதாவது அன்றைய தேதியிலே ஏதாவது ஒன்று பேச போய் அது வீண் வம்பிலே முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த நாளிலே அவர்கள் விடுமுறையை விட்டு விடுகிறார்கள். எந்த கிழமைகளில் எதை எதை செய்யக்கூடாது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. செய்யக்கூடாது அப்படின்னு வரும்பொழுதே நமக்கு குறிப்பாக நினைவிலே வர வேண்டியது செவ்வாய்க்கிழமை நாளும் வெள்ளிக்கிழமை நாளும் சனிக்கிழமை நாளும் தான். மற்ற கிழமைகள் எல்லா விஷயத்தையுமே நம்ம பண்ணுறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த செவ்வாய்க்கிழமை என்று வரும் பொழுது அந்த நாளிலே எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமைக்குன்ற ஒரு சிறப்பு உண்டு தெரியுமா? என்ன தெரியுமா சொல்லுவா? மௌன அங்காரக விரதம் அப்படின்னு சொல்லியிருப்பா. மௌன அங்காரக விரதம் என்பது ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்குமாம். அதாவது செவ்வாய்க்கிழமை நாளிலே மௌன விரதம் இருப்பது என்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லியிருக்கா. யாருக்கு என்று சொல்லி பார்த்தோமே ஆனால், இந்த அனாவசியமாக கோபப்படுவா தெரியுமா? எதற்கெடுத்தாலும் ஒரு கோபம், ஒரு முன்கோபம் என்பது வந்துவிடும். இது போக தங்களுடைய வாயாலேயே பேசி மாட்டிக்கொள்வார்கள் தெரியுமா? இந்த வம்பு என்பது இவருடைய வாயிலேயே வந்து சேர்ந்து விடுகிறதுப்பா. நான் எதை பேசினாலும் தப்பாகவே எடுத்துக்கிறான்னு சொன்னான். செவ்வாய்க்கிழமை நாளிலே, அதுவும் பகல் பொழுது, காலை சூரிய உதயத்திலிருந்து அந்த மாலை சூரிய அஸ்தமனம் வரை செவ்வாய்க்கிழமை நாளிலே மௌன விரதம் இருக்க வேண்டும். அதாவது எதை செய்யக்கூடாதுன்னா பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பேசிய வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வார்கள் தெரியுமா? தங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் அதிபர்களாகட்டும் அல்லது ஒரு சில நகை கடைக்காரர்களாகட்டும், இவர்கள்லாம் பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை நாளிலே தான் விடுமுறையை வைத்திருப்பார்கள். அதாவது சார், ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொன்னால் இந்த பூமிகாரகன் தானே செவ்வாயை சொல்லுவா. அன்றைய தேதியில் போய் இவங்க லீவ் விடுறாங்களே அப்படின்னு சொன்னால், அதாவது அன்றைய தேதியிலே ஏதாவது ஒன்று பேச போய் அது வீண் வம்பிலே முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த நாளிலே அவர்கள் விடுமுறையை விட்டு விடுகிறார்கள். பேசாமல் இருப்பதே நல்லது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்திற்கு வரார். அதனால்தான் நம்முடைய சாஸ்திரம் எப்படி வலியுறுத்துறதுன்னு சொன்னால், மௌன அங்காரக விரதம் என்பது நல்லது அப்படின்னு சொல்கிறார். மௌன விரதத்தை எந்த நாளிலே இருக்க வேண்டும் சொன்னால், அந்த அங்காரகனுக்குரிய செவ்வாய்க்கிழமை நாளிலே மௌன விரதம் என்பது இருக்கும் பொழுது அதன் மூலமாக நமக்கு ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலனே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மிகைப்படுத்தியே சொல்லி இருப்பார்கள். இருந்துதான் பாருங்களேன், செவ்வாய்க்கிழமை நாளில் பேசாமல் இருந்தோம்னா நிறைய வெற்றிகளை பெற முடியும். அனாவசியமான வம்பு வழக்கு என்பது தடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. இதுபோக செவ்வாய்க்கிழமை நாளிலே முடி வெட்டக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். முடி வெட்டுறதாகட்டும், நகங்களை வெட்டுறதாகட்டும், ஷேவ் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அதை ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறது எமர்ஜென்சிக்காக அல்ல, ஒரு அவசரத்திற்காக அல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிக்கிறேன். எமர்ஜென்சி எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணணும் அல்லது ஒரு முட்டியில் ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அவசரம் ஒன்றும் கிடையாது, ஆனால் டாக்டர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு வரும்பொழுது அதையும் செவ்வாய்க்கிழமை நாளிலே தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். எதற்காக என்று சொன்னால், காயம் ஆறுவது என்பது சற்று தாமதப்படும் என்பதால் செவ்வாயைத்தான் இந்த இரத்தத்திற்கு அதிபதியாகவும் சொல்லி இருப்பார்கள். ஆக இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யும் பொழுது அதனை என்ன செவ்வாய்க்கிழமை நாளிலே தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாள் என்பது ஒரு மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவே பார்க்கப்படுகிறது. அந்த நாளில் உப்பு அவசியம் வாங்கணும்னு சொல்லியிருக்கா. ஆனால் உப்பினை கடனாக கொடுக்கக்கூடாது. பொதுவாகவே உப்பை கடனாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். அதே மாதிரி பொதுவாக வெள்ளிக்கிழமை நாளிலே கடன் கொடுப்பது என்பதை யோசித்துத்தான் செய்ய வேண்டும். அவசரத்துக்கு அப்படின்னு வரும்பொழுது திடீர்னு பக்கத்தாத்தில் எங்கள் ஆத்துக்காருக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், கையில் பணம் இல்லை, கொஞ்சம் தாங்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ கொடுத்து விடணும். எமர்ஜென்சி நேரத்தில் நாள் கிழமையெல்லாம் பார்க்கக்கூடாது. அனாவசியமாக ஏதோ ஒரு டூர் போகிறதுக்காக பணம் கேட்குறா அப்படின்னு வரும்பொழுது, நான் அடுத்த மாதம் கொடுத்துட்றேனே அப்படின்னு வரும்பொழுது, இந்த மாதிரி அனாவசியமான செலவுகளுக்கு ஒரு பணத்தை செலவழிக்கிறோம் என்று சொன்னால் அல்லது கடன் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதனை வெள்ளிக்கிழமை நாளிலே சர்வ நிச்சயமாக செய்யக்கூடாது. இந்த முடிவெட்டுதல் அப்படின்னு வரும்பொழுது வெள்ளிக்கிழமை நாளில் கூட பெருசாக சொல்லலை, சனிக்கிழமை நாளிலும் முடிவெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது. ஆனால் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சனிக்கிழமை தான் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் பெரும்பாலும் எல்லோரும் பார்பர் ஷாப்புக்கு போகிறார். சனிக்கிழமை நாளிலும் முடி வெட்டக்கூடாது.
ஏன்னா இந்த முடிக்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சனி என்கின்ற கிரகம்தான். தலைமுடி கருகருன்னு இருக்குது, சுருள் முடியாக இருக்குது, நல்லா அடர்த்தியாக முடி இருக்குன்னு சொன்னால் அதற்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் சனி என்கின்ற கிரகம்தான். ஆக சனிக்கிழமை நாளிலும் சர்வ நிச்சயமாக முடிவெட்டக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை நாளிலே எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். சனிக்கிழமை நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாளிலே நல்லெண்ணெயை வைத்து தேய்த்து ஞாயிற்றுக்கிழமை நாளிலே குளிக்கும் பொழுது அழகு போய்விடும், அவருடைய தேஜஸ் வசீகரம் என்பது போய்விடும் சொல்லியிருக்கார். நான் ஏன் இந்த சனி ஞாயிறை வலியுறுத்தி சொல்கிறேன்னு சொன்னேன், அது 2 தான் நமக்கு விடுமுறை நாட்கள். நம்ம அமர உட்காந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நாளிலே எண்ணெய் தேய்த்து குளிக்க நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அந்த வசீகரம் என்பதும் குறைந்துவிடும், செல்வம் என்பதும் குறைந்துவிடும் சொல்லியிருக்கார். இப்படி நிறைய விஷயங்களை நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது. இதனை ஒருவர் சரியாக பின்பற்றி நடந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே எல்லா நாட்களிலுமே அந்த செல்வ செழிப்போடு மன நிம்மதி என்பதும் நிறைந்திருக்கும். இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.